பாட்டிலுக்குள்ளே பீங்கான் கிடக்கு பாருங்கள். எங்கேயுமே உடைக்கலை. அரசு வச்ச முத்திரை இருக்குது. பாட்டில் சரியான முறையில் கழுவலை. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். பீங்கான் கிடக்கா? இது ஒரு மிகப்பெரிய பிரபலமான அரசியல்வாதியினுடைய கம்பெனி. பீங்கான் உள்ளே இருக்குது பாருங்கள். பீங்கான் எப்படி இருக்கு பாருங்க. சீமான்ஸ்ன்ற ஒரு சரக்கு வாங்கினேன். நான் வாங்கி வீட்டில் குடிக்கிறதுக்காக நான் பார்த்தா பாட்டிலுக்குள்ளே பீங்கான் கிடக்கு பாருங்கள். எங்கேயுமே உடைக்கலை. அரசு வச்ச முத்திரை இருக்குது. நம்ம மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டாரத்தில் வாங்கின பாட்டில் அப்படியே இருக்குது. அதுக்குள்ளே பாருங்கள், பாட்டில் சரியான முறையில் கழுவலை. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கள். பீங்கான் கிடக்கா? இந்த பாட்டில் மூடிக்குள்ளே கூட இந்த பீங்கானை போட முடியாது. எப்படித்தான் இதுக்குள்ளே வந்துச்சுன்னே தெரியல. இதை குடித்து நம்ம எப்படி சாகுறது? இது ஒரு மிகப்பெரிய பிரபலமான அரசியல்வாதியினுடைய கம்பெனி. என்ன பாட்டில் விழுக மட்டும் பாருங்க. அந்த பீங்கான் மேலேருந்து நெட்டுக்குச்சு பாருங்க. உள்ளேயே இருக்கா? இது எப்படி இந்த மாதிரி எப்படிங்க அந்த பாட்டிலுக்குள்ளே வந்துச்சுன்னே தெரியல. இதை உடனே நம்ம அரசு கவனத்துக்கு கொண்டு போய் ஜிவின்ற கம்பெனி எல்லாமே பாருங்கள். கோல்டன் பீங்கான் இருக்கா உள்ள? இதை நம்ம குடித்தா சாவுதான். மக்களே, இந்த மாதிரி பாட்டில்களை வாங்கும்போது கவனமாக குடிங்க. ஏற்கனவே குடிச்சு அழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில். ஏன்னா பாட்டிலுக்குள்ளே ஒரு சுத்தம் இல்லாமல் ஒரு கவனக்குறைவாக சரக்குக்குள்ளே பலதை கலந்து போட்டு விட்றாங்க. பீங்கான் உள்ளே இருக்குது பாருங்கள். பீங்கான் எப்படி இருக்கு பாருங்க. பீங்கான் இருக்கா? உடனே இதுக்கு நம்ம முதல்வர், மாண்புமிகு முதல்வர் விஜய் அண்ணா தான் அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். டூப்ளிகேட்டான சரக்கு போட்டு நீங்கள் கடையத்தை அடைக்கிறீங்க. டூப்ளிகேட்டான சரக்குகளையும் விற்கிறீங்க. டூப்ளிகேட்டான சரக்குக்குள்ளே பாட்டில் சுத்தம் பண்ணாமல் வைக்கிறீங்க. உள்ளே பாருங்கள் எவ்வளவு அசுத்தங்கள் இருக்குண்டு. இந்த பீங்கானை குடித்தா என்ன ஆகும்? சாவு தான். இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்.